Taste the Daily. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2ஆம் கட்டம் நிறைவேற்றப்படும் எனவும் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்கிய ஒரே அரசு அதிமுக அரசுதான் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் அன்னூரில் அதிமுக பொதுச் செயலாளருக்கு விவசாயிகள் சார்பில் நடைபெற்ற நன்றி பாராட்டு விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த திட்டம் ஒரு சிறந்த திட்டம் என்ற அடிப்படையிலே இதுவரை தமிழகத்திலே இப்படிப்பட்ட திட்டம் வந்ததே கிடையாது. ஒரே இடத்துல கண்ட்ரோல் ரூம் தானியங்கி நிலையத்தை உருவாக்கி எந்த இடத்துல எந்த ஏரியில எவ்வளவு குட்டையில என்ன தண்ணி இருக்கு என்பதை ஆராய்ந்து அங்கே கண்ட்ரோல் ரூமிலிருந்து அந்த தானியங்கி மூலமாக அந்த ஏரியில நீர் நிரப்புகின்ற அற்புதமான திட்டம் தமிழகத்திலே கிடையாது என்று சொன்னால், நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே நாம் இருக்கின்ற பொழுதே எந்தெந்த வகையிலே இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணி பார்த்து உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை பண்ணி பொதுப்பணித்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தித்தான் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம். அதோடு இந்த திட்டம் வருவதற்கு முன்பாகவே குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை நான் அறிவித்தேன். இந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் வண்டன் மண் நிறைஞ்சிருக்குது. அந்த வண்டன் மண்ணை விவசாயிகள் அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினால் விளைச்சல் கூடுதலாக கிடைக்கும். ஒன்று ஏரி ஆழமாகும், மற்றொன்று விவசாயிகளுடைய நிலம் பண்படுத்தப்படும். அது அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். அதில் சுமார் 6000 பொதுப்பணித்துறை ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டது. விவசாயிகளே விலையில்லாம வண்டல் மண் அழிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அனுமதி கொடுத்தது அதிமுக அரசாங்கத்தில் தான். இதனால விளைச்சல் அதிகமாச்சு. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் ஏரி குளக்குட்டையில சேமிச்சு வச்சோம். இது ஒரு அற்புதமான திட்டத்தை நான் கொண்டாந்தோம். நம்முடைய மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 6 தடுப்பணைகளை கட்டலாம் என்று உத்தரவு போட்டேன். 6 தடுப்பணை, அதுல கதவோட தடுப்பணை. அதில் நான் இருக்கும் போதே ஆரம்பத்திலே ஒரு அணை ஆரம்பிக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் வருவதற்கு முன் ஒரு 40% பணி முடிஞ்சது. ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு 6 மாதத்திற்கு முன்பே டெண்டர் விடப்பட்டு பூஜை போட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. எஞ்சிய 5 தடுப்பணைகளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அத்தனை கிடைப்பிலே போட்டு விட்டார்கள். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தடுப்பணைகள் அனைத்தும் கிடைப்பிலே போட்டு விட்டார்கள். இன்றைக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 6 தடுப்பணை கட்டப்பட்டிருந்தால் உபரியாக வருகின்ற நீர் சேமித்து வைக்கப்படும். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு இதை பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். ஏனென்றால் ஒரு வறட்சியான நாள் வருகின்ற பொழுது, மழை குறைவாக பெய்கின்ற பொழுது இந்த திட்டம் முடங்கி போய்விடக்கூடாது. அதற்காக பருவகாலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஆற்றிலே உபரி நீராக வருகின்ற பொழுது ஆங்காங்கே தடுப்பணையின் மூலமாக நீரை சேமித்து வைத்து அதை பயன்படுத்தலாம் என்று அந்த திட்டத்தையும் அதிமுக அரசு தான் கொண்டாந்தது. இப்படி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மிக சிறப்பாக எழுச்சியாக அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு இங்கே பேசியவரெல்லாம் குறிப்பிட்டார்கள், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 திட்டத்தையும் தொடர வேண்டும் என்று இங்கே தெரிவித்தார்கள். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அந்த திட்டம் தொடங்குவதற்கு பூர்வாங்க பணி தொடங்கப்பட்டது. விரிவான திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்தின் காரணமாக ஆட்சியாளர்கள் அது அப்படியே கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் உங்களுடைய நல்லாதரோடு அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர்கின்ற பொழுது அத்திக்கடவு அவிநாசி 2வது திட்டம் உடனடியாக தொடங்கப்படும். எந்தவித தடையும் இல்லாமல் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக உதவி செய்தது.
அப்படிப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கமாக இருந்தது. இன்றைக்கு விவசாயிகளுக்காக ஏராளமான திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம். இன்றைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக 50 லட்சம் விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சி இருக்கும்போது 9600 கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, விவசாயிகளுடைய பயிர்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் கருகி கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் சுமார் 2240 கோடி விவசாயிகளுக்கு வழங்கிய அரசு இழப்பீட்டு தொகையை வழங்கிய ஒரே அரசாங்கம் இந்தியாவிலேயே அதிமுக அரசாங்கம். இதுவரை எந்த அரசாங்கமும் வறட்சிக்காக இழப்பீட்டு தொகை வழங்கினது கிடையாது. விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமாக வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோடு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே வாக்குறுதி கொடுத்தார்கள். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று, அதையும் அம்மாவுடைய ஆட்சியிலே தள்ளுபடி செய்யப்பட்டது. அதோடு கொரோனா காலம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருளை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை, பெரும் நஷ்டத்துக்குள்ளாகிவிட்டது. தொடக்க வேளாண்மை வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் எங்களால் செலுத்த முடியவில்லை. எங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் விவசாய பிரதிநிதிகளை சந்தித்து இது கோரிக்கை வைத்தார்கள். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று. அந்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு 12100 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுல சுமார் 10,41,315 விவசாயிகள் பயனடைந்தாங்க. அதோட விவசாயிகள் இன்றைக்கு விவசாயிய மின் மோட்டார் இயக்கிறது என்றால் எந்த நேரத்தில் கரண்ட் வரும், எந்த நேரத்தில் கரண்ட் போகுமே என்ற நிலையை மாறி விவசாயிகளுக்கு 2021 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் பம்பு செட்டு கொடுத்தோம். இதனால விவசாயிகள் எந்த நேரத்திலும் மின் மோட்டாரை இயக்கி தன்னுடைய நிலங்களுக்கு தண்ணீரை பாய்ச்சலாம். அதுவும் அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். விவசாயம் உழைக்க பிறந்தவன், இரவென்றும் பகலென்றும் வாராமல் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற பட்டாளம் விவசாயி பட்டாளம். அப்படி விவசாயிகளுக்கு எந்தெந்த வழியிலே உதவி செய்ய முடியுமோ அத்தனை வகையிலும் அதிமுக அரசு உதவி செய்தது என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விடுகின்றேன். அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதற்காக 8 மாவட்டத்தில் 217 கோடி ரூபாயில உணவு பூங்கால அமைக்க மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். இப்பொழுது எந்த நிலையில் இருக்கு என்று தெரியவில்லை.